திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 2 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 2 பகுதியை பார்த்தோம். இன்று 2 பகுதியை பார்ப்போமா? சிவயோகியரான சிவபெருமான் வீட்டுக்குள் நோக்கி குரல் கொடுத்தார். அம்மையே அருளரசி, அடியார்க்கு அமுது சேவிக்க வேண்டும், பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி என்றார். கூடத்தில் அமர்ந்து திருவெழுத்தை தியானித்துக் கொண்டிருந்த சின்னம்மை சிவயோகியின் பிச்சை ஏற்றிருக்கும் குரல் கேட்டு வேப்புற்றாள். இது என்ன, வழக்கம் போல் வரும் பிச்சைக்காரரின் குரலாக தெரியவில்லையே. இந்த உச்சி வேளையில் தெய்வீக குரலில் பிச்சை கேட்கும் பிச்சாடனர் யாராக இருக்கும் என்று சிந்தித்தவள் எழுந்து வெளிவாசலுக்கு வந்து பார்த்தாள். தன் வீட்டின் முன் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருந்த சிவயோகியை கண்டதும் சின்னம்மைக்கு வியப்பு மேலும் அதிகமாகியது. அவரது திவ்ய சொரூபம் கண்டு அவள் அதிசயித்தாள். ஆஹா, இது என்ன அதிசயம்! திருமேனி முழுவதும் திருவெண்ணீர் அணிந்து கண்டிகையும் தண்டு கமண்டலமுமாக வந்துள்ள இந்த தபோவனரை இதற்கு முன் நான் பார்த்ததில்லையே. இவ்வடியார் யாராக இருக்கக்கூடும்? இவரது தேக பொலிவையும் திருவருட்பார்வையும் முகமலரில் காந்தம் தேசையும் பழுத்த உள்ளத்தையும் பார்த்தால் எல்லாம் வல்ல தில்லை அம்பலவானரே இந்த திருக்கோலம் கொண்டனரோ? யாதெறியேன் பெருமானே, எல்லாம் திருவுளச் சம்மதமோ? எப்படியாயின் இவ்சிவனடியாரை தரிசிக்கும் நற்பேறு கிடைத்ததே. இதற்கு என்ன தவம் செய்தேனோ? இன்று நல்ல நாள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சின்னம்மை பக்தி பரவசத்தோடு கண்கள் மலர நன்கு அவரை ஏறிட்டு பார்த்தாள். அப்போது சிவயோகி புன்னகை தவழ சின்னம்மையை நோக்கி, அம்மணி, இந்த ஜீவனுக்கு பசி அதிகமாகிவிட்டது. பசி தனிய புதிப்பதற்கு பிச்சை கிடைக்குமா என்றார் கேட்டார். அதற்கு அவள் அன்போடு, சுவாமி சிவயோக தவசீலரே, தாங்கள் அமுதுண்ண எங்கள் இல்லம் நாடி வந்தது நாங்கள் செய்த பெரும்பேறு. சுவாமி உள்ளே வாருங்கள் என்று அழைத்தாள். நல்லது அம்மணி, அவ்வாறே ஆகட்டும் என்ற சிவயோகி முன்னே வீட்டினுள் செல்ல அவரை தொடர்ந்து வந்தாள் சின்னம்மை. இந்த மாதிரி வாசலில் வந்து யாருன்னா பிச்சை கேட்டாங்கன்னா உடனே சாப்பாடு போடுவாங்க. அந்த காலத்தில் பிச்சைன்னு கேட்டால் யார் சிவயோகியோ யாரோ பிச்சைக்காரர்களோ யார் வந்து கேட்டாலும். இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. பிச்சை கேட்டு வந்தால் இல்லை போ, இல்லை எதுவும் இன்னும் ஆகலை, நாங்கள் இப்போ தான் வந்தோம், வெளியில் இருக்கோம், வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவங்க தான் இந்த காலமாகி போச்சு. அந்த காலத்தில் வீட்டில் வெளியே பிச்சை கேட்டாலும் வீட்டுக்குள்ளே அழைத்து வீட்டில் உட்கார வச்சு அவங்கள பாத பூஜை பண்ணி சாப்பாடு போடுவாங்க. யாருன்னா அவர் கடவுளாக கூட இருக்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த காலத்தில் பிச்சை கேட்குற வரவன் வீட்டுக்குள்ளே வர விட்டாவே வீட்டில் திருட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதனால் இந்த காலத்தில் இந்த மாதிரி வேற எதுவும் இல்லை. நல்லது அம்மணி, அவ்வாறே ஆகட்டும் என்ற சிவயோகி முன்னே வீட்டினுள் செல்ல அவரை தொடர்ந்து வந்தாள் சின்னம்மை. பிறகு சின்னம்மை அவரிடம், சுவாமி, அடியவள் தங்களின் திருப்பாதங்களை நீரினால் கழுவி மலர்களால் அர்ச்சித்து வணங்கி வழிபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். வந்தவரை சும்மா விடலை. உங்கள் பாதங்களில் நீரினால் கழுவி மலர்களால் அர்ச்சித்து வணங்கி வழிபட அருள் செய்ய வேண்டும்னு சின்னம்மை கேட்டினான். அது கேட்டு மகிழ்ந்த சிவயோகி, ஆஹா பெண் சிரோன்மணியே, அடியார்க்கான உனது சேவை அற்புதமாக இருக்கிறது, மகிழ்ச்சி, திருவுளம் செய்தோம் என்று அருள் புரிந்தார். சிவயோகியின் அருட்சம்மதம் கிடைத்ததும் சின்னம்மை மிகவும் மகிழ்ந்து போனாள். அந்த மகிழ்ச்சியோடு, பாக்கியம் சுவாமி, தாங்கள் இந்த விசுப்பலகையில் அமர்ந்து அருள வேண்டும் என்று சிறிது நேரம் பொறுத்திருங்கள், இதோ நொடியில் வந்து விடுகிறேன் என்றவள் அவரது உத்தரவுக்காக நின்றாள். நல்லது அம்மையே,
அவ்வாறே ஆகட்டும் என்றார் சிவயோகி. சின்னம்மையின் உட்கட்டுக்கு சென்றாள். சின்னம்மை வீட்டுக்குள்ள போனார். சிவயோகி விசுப்பலகையில் கால்களை தொங்க விட்டு அமர்ந்தார். விசுப்பலகைன்னா ஊஞ்சல். அந்த ஊஞ்சல்ல அழகா காலை தொங்க விட்டு அமர்ந்தார் சிவபெருமான். சற்று நேரத்தில் சின்னம்மை செம்பில் நீரும் தட்டில் பூக்களும் கொண்டு வந்து அவர் பாதங்கள் அருகே வைத்தாள். ஒரு மூலையில் இருந்த முக்காலியை எடுத்து வந்து அவர் பாதங்களுக்கு கீழே வைத்தாள். பிறகு சிவயோகியிடம் சின்னம்மை தவசிதரே சிவச்செல்வரே, அடியால் தங்களுக்கு பாத பூஜை செய்ய தொடங்கலாமா என்று பணிவோடு உத்தரவு கேட்டாள். இதுவரை அருள் சுரக்கும் கண்களோடு புன்முறுவல் பூக்க அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவயோகி, ஆகட்டும் அம்மா என்றார். சின்னம்மை மனம் மகிழ்ந்து பக்தி சிரத்தையோடு சிவயோகியின் பாதங்களை தனது மலர்கரங்களால் மென்மையாக முக்காலி மேல் எடுத்து வைத்து தூக்கி வைத்து நீரிட்டு கழுவி மலரிட்டு வணங்கி வழிபட்டாள். சிவயோகி தன் இனிய குரலில், அம்மணி, உனது திருவடி தொண்டுக்கு மெச்சினோம் என்று பாராட்டினார். பவ்யமாக அவரது பாராட்டை ஏற்றுக்கொண்ட சின்னம்மை, அடியாளுக்கு அருள் வழங்க வந்த மெய்சிவமே, பாக்கியம் பெற்றேன், அமுதுண்ண இனி எழுந்தருள வேண்டும் என்றாள். பாத பூஜை முடிச்சாச்சு, இனிமேட்டு நீங்க சாப்பிட எழுந்தருள வேண்டும், சாப்பிட வாருங்கள், அமுதுண்ண எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் அவள். அதற்கு திருவுளம் தாயே என்ற சிவயோகி எழுந்து கூடத்தில் சின்னம்மையிட்ட மணப்பலகையில் அமர்ந்தார். கீழே ஒரு மணப்பலகை போட்டு அது தலைவாழை இலையை போட்டு பரிமாறுறது அந்த காலத்து வழக்கம். இந்த காலத்தில் எல்லாமே டைனிங் டேபிள் ஆகிப்போச்சு. டேபிளில் தான் சாப்பாடு, சேரில் உக்காந்து சாப்பிட்றது. சம்மணம் விட்டு சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. யாரும் கீழே உக்காந்து சாப்பிட்றது கிடையாது, மேலே உக்காந்து. அதனால தான் கை கால் வலியும் சுகரும் ஏறி போயிட்டே இருக்கு. சின்னம்மை அவருக்கு தலைவாழையிட்டு முக்கணிகளோடு அறுசுவை அன்னத்தை பரிமாறிவிட்டு, சுவாமி, குற்றம் இருந்தால் குணமாக கொண்டு பொறுத்தருள வேண்டும், இவ்வடியால் படைத்த இவ்வுணவை பக்குவம் அறிந்து ஏற்றருள வேண்டும் என்று பணிவோடு வேண்டினாள். குற்றம் ஏதாவது இருந்தாலும், அதாவது உப்பு காரம் எல்லாம் இருக்குதா இல்லையா, குற்றம் இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுத்தருளணும். நான் செய்கிற சாப்பாட்டை நீங்கள் அதை ஏற்றருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆகட்டும் அம்மையே என்ற சிவயோகி அமைதியாக வயிறார உண்டு முடித்தவர். அவள் நீர் தர கையலம்பிக் கொண்டு விசுப்பலகையில் மீண்டும் வந்து அமர்ந்து கருணை பொங்க சின்னம்மையை பார்த்தார். அவர் பார்வையில் இருந்த பேரொருள் சின்னம்மையை பக்திமயமாக்கியது. சிவயோகி அந்நிலையில் அவளிடம், இல்லற மாமணியே, அருங்குணவதியே, அடியார் சேவையில் அகமகிழும் சிவானந்த செல்வமே, அன்பும் அருளும் ஒரு சேர வந்துதித்த உத்தமியே, அகமகிழ்ந்து முகம் அறிந்து விருந்திடும் அமுத சுரபியே, உனது புண்ணிய வாழ்வும் புனித செயலும் அளவற்ற அன்பும் அறநடி நேயமும் அடியார் வணக்கமும் பற்றிய என் செல்வேன். அதாவது அகமகிழ்ந்து முகமறிந்து அமுதிடும் அமுத சுரபியே, உனது புண்ணிய வாழ்வும் புனித செயலும் அளவற்ற அன்பும் அறநடி நேயமும் அடியார் வணக்கமும் பற்றி என்ன சொல்வேன் நான். உனது திருக்கரத்தினால் பரிமாறிய மதுரமான உணவு எமது மனதை மகிழச் செய்தது, உற்ற வெம்பசியும் தணிந்தது என்று மெய்ப்பட பாராட்டினார். இட்ட சாப்பாடு அவ்வளோ அமுதமாக இருந்தது, அதை அறிந்தினேன், என்னுடைய பசியெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னார். அதற்கு அடக்கமும் பக்தியும் மீதூர சின்னம்மை, தாங்கள் சித்தம் எனது பாக்கியம் சுவாமி என்றாள். உடனே சிவயோகி மேலும் தொடர்ந்து சின்னம்மையை பார்த்து, அம்மணி, எமது பசியை போக்கிய உனக்கு நானிலத்தின் பசியெல்லாம் போக்க வல்ல ஒரு மகன் பிறப்பான். எமது பசியை போக்கிய உமக்கு இந்த நானிலத்தின் பசியெல்லாம் போக்க வல்ல ஒரு மகன் பிறப்பான்.
அகத்தே கருத்து புறத்து விழித்திருக்கும் உலகர் அனைத்தையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை விதித்திடவும் சங்கத்தடை வித்திடவும் அடைந்தவரெல்லாம் யுகத்தே வரத்தை பெற்று மகிழ்ந்திடவும் என்ற இந்த யுகத்தே நாம் வருவிக்க ஒருவன் வந்துருவான். எப்படி சொல்ற பாருங்க. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை வித்திடவும் அடைந்தவரெல்லாம் யுகத்தே வரத்தை பெற்று மகிழ்ந்திடவும் என்ற இந்த யுகத்தே நாம் வருவிக்க ஒருவன் வந்துருவான். அவன் எங்கும் அருளை பிரகாசிக்க செய்து அருள் பிரகாச வல்லலாய் விளங்குவான். அந்த ஞான திருமகன் இந்த இல்லத்தில் வந்து பிறப்பான். அவன் இறைவனின் பிள்ளை. அவனுடைய திருவரவை உணர்த்தவே நாம் இங்கு வந்தோம். வாழ்க 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 என வலக்கரம் தூக்கி அவளை வாழ்த்தி அவளுக்கு வரம் அருளினார் இந்த சிவயோகி. சின்னம்மை அது கேட்டு, சுவாமி, தாங்கள் அருளிய இந்த அமுத வார்த்தைகளுக்கு என் சொல்வேன், இன்னும் சேவை ஏது செய்வேன் என மேலே சொல்ல தெரியாமல் அவருடைய முகத்தை பார்த்தாள் சின்னம்மை. சிவயோகி அவள் நிலையை புரிந்து கொண்டு கையமர்த்தி விட்டு, தாயே, தகையோடையாய் நீ பஞ்சபாதம் கற்போம். பகைகள் மாத்திடும் அஞ்சலியின் மரளையும் அஞ்சி ஆட்சி செய்யோம். வஞ்ச நேர எழுந்திடும் வறுமை தீர்ந்திடும் தஞ்சமென்று இதனை நீ தரித்திடல் வேண்டும். பஞ்சபாதம் கற்போம். பகைகள் மாத்திடும் அஞ்சலியின் மரளையும் அஞ்சி ஆட்சி செய்யும். வஞ்ச நேர எழுந்திடும் வறுமை தீர்ந்திடும் தஞ்சமென்றதனை நீ தரித்திடல் வேண்டும் என்று பாடிவிட்டு, அம்மையே, இவ்வளவு மகிமை பொருந்தியது இந்த திருநீரு. ஆம், கருநீரு காணும் திருநீரு கான் இது. இதனை நீயும் அணிந்து உனது கணவருக்கும் அளித்து அணிய செய்வாயாக என்று கூறி மருதாணியிட்ட அவளது செந்தாமரை கரங்களில் திருநீரு வழங்கினார் சிவபெருமான். சிவயோகியிடமிருந்து திருநீற்றை பெற்றுக்கொண்ட சின்னம்மை, நல்லது சுவாமி என்றவள் அதில் சிறிது எடுத்து பயபக்தியோடு நெற்றியிலிட்டு கொண்டு மீதிய பொட்டலமிட்டு விளக்கு மாடத்தில் பத்திரமாக வைத்தாள் சின்னம்மை. அப்போது சிவயோகி அவளிடம், அம்மணி, இனி நாம் விடை கொள்கிறோம் என்றார். அதாவது, அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறேன், விடை கொள்கிறோம். அப்பெல்லாம் தூய தமிழில் பேசுனாங்க. இப்பெல்லாம் அப்படியா பேசுகிறாங்க? டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு போகிறேன், கிளம்புறேன், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போதெல்லாம் அவ்வளோ தூய தமிழில் இருந்தது. அம்மணி, இனி நாம் விடை கொள்கிறோம் என்றார். அதற்கு சின்னம்மை, திருவருட்சம்மதம் போல் ஆகட்டும் என்றாள். அந்த மாதிரி சொல்லணும். நான் சரி ஆகட்டும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி போறியா, டாட்டா, அவ்வளோதான், ஃப்ரீயாக முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதனால தான் வாழ்க்கையும் குறைஞ்சி போச்சு. சிவயோகி வீட்டை விட்டு வெளியே தெருவில் இறங்கி சில அடிகள் நடந்த பின்னர் நின்றார். அவரை தொடர்ந்து வழி அனுப்பி வைக்க வெளி வாசற்படி வரை நின்றாள் சின்னம்மை. அவரை வழி அனுப்புறதுக்கு வெளி வாசற்படி வரைக்கும் வந்தா. நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் கூட அப்படி தான் பண்ணணும். வந்தாங்கன்னா, அவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டு வாசற்படி வரைக்கும் வெளியே அவங்க தெருவில் இறங்கி நடக்கும்போது தெருமுனை வரைக்கும் திரும்புகிற வரைக்கும் பார்க்கணும் நம்ம. அப்போ தான் அந்த விருந்தினருக்கும் ஒரு மகிழ்ச்சி, நமக்கும் ஒரு அதாவது மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் சின்னம்மை பார்த்து கொண்டிருக்கவே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த மாதிரி சிவயோகி வெளி வாசற்படி வரைக்கும் வழி அனுப்பிச்சான். அவர் இறங்கி தெருவில் நடக்கும்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிவயோகியாக வந்த சிவபெருமான் சின்னம்மையின் கண்ணெதிரே மறைந்து போனார். சிவயோகியின் திடீர் மறைவை கண்ட சின்னம்மை அச்சமும் வியப்பும் மேலிட சற்று மேனி நடுங்குறவும், இது என்ன அதிசயம், அற்புதம் அல்லவா நிகழ்ந்தது? வீதியில் நடந்த ஞான வித்தகர் இப்படி காலடி சோடும் தெரியாமல் கணத்தில் மறைந்தாரே. வந்தவர் விடை கொள்கிறோம் என்றாரே. விடையேறிய பிறையணிந்த பெருமானே அவர். இல்லை, அட்டமா சித்திகளை அடக்கி ஆளும் மகா சித்தரோ அவர். அடியாளுக்கு அவர் அருளிய அமுத மொழிகள் இன்னும் மனதில் இனிக்கின்றனவே என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிட்டாள். பிறகு
தில்லை நடராஜ பெருமானே, பெற்றதில்லை யாரும் இதுபோல் பேரு. இப்பேறு நிலைக்க அடியார் தந்த திருநீரு. எங்களை காலமெல்லாம் காக்க அருள் செய்ய வேண்டும் இறைவா என்று வேண்டிக் கொண்டாள் சின்னம்மை. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நாளை 3வது பகுதியில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்பன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.